மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோயம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட சுகாதார அலுவலர்கள் ஆகிய அலுவலகங்களில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு தற்காலிகமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ என்னென்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்க செக்யூரிட்டி கார்டு 6 வேக்கன்சி வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8th பாஸ் ஆகிருக்கீங்கன்னாவே இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மாத ஊதியமாக உங்களுக்கு வந்து 8500 ரூபாய் வழங்கப்படும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயதும் அதிகபட்சம் 35 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஎல்பி யூஹெச்என் 96 வந்து வேக்கன்சி வந்து இருக்குது கோயம்புத்தூர் கார்பரேஷனில். ஷுட் பி ஹவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன். அதாவது ஏஎன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் 1 அல்லது 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 96 வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கு வந்து மாத ஊதியமாக 14000 ரூபாய் உங்களுக்கு வந்து வழங்கப்படும். குறைந்தபட்ச வயது வரும்னா 35 வயதுக்குள்ளே, அதாவது அதிகபட்சமாக 35க்குள்ளே இருக்கணும். குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 35 வயதுக்குள்ளே இருக்குங்க அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக தான் வந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும். அதுக்கான கடைசி தேதி 18/7/2025 அன்று மாலை ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு விண்ணப்பங்களை வந்து நீங்கள் தபால் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க, முழுமையாக தகவலை படிங்க. இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் இணையும் போது பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும். அண்டர்டேக்கிங் லெட்டர்ஸ் வந்து கொடுக்கணுமா இருக்கும். 11 months வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனை காட்டுறேன். இது அதனுடைய விண்ணப்ப படிவம். ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு பதவியின் பெயர், உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, விண்ணப்பதாரருடைய பெயர், ஸோ அப்புறம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். 10th 12th மார்க் ஷீட்டு, ஸோ வேறு ஏதாவது அதர் குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுக்கான அதை நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னுரிமை இருக்குது, அதாவது முன்னுரிமைக்கு ஒரு நபர் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஸோ மென்ஷன் பண்ணிடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், அப்புறம் வந்து பார்த்தா டெம்பரரி அட்ரஸ் மென்ஷன் பண்ணி பிளேஸ் டேட் மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் போட்டுருங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விண்ணப்பத்தில் உங்களை ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுட்டு உங்களுடைய கரெக்டான மொபைல் நம்பரு, வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. கல்வி, உங்களுடைய மார்க் ஷீட்ஸு, டிசி, கம்யூனிட்டி ஜாதி சான்றிதழ், ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக இருப்பிடச் சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பிடச் சான்றிதழ் அப்படின்றதில் உங்களுடைய ஃபேமிலி கார்டு அப்படி இல்லைனா ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா அடையாள அட்டையை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. முன்கூட்டியே வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எதுனா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர், செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரோட் கோட்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 18 என்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய 18/7/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு விண்ணப்பங்களை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். விண்ணப்பம் தொடர்பான அப்ளிகேஷன் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் வசிக்கிறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் வசிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாட்டி சேனல்.